பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே இந்த நாள் தியானத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். இது சங்கீதம் 47 5 6 7. தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருள்வார். தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள் பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். லேலுயா. சங்கீதக்காரனாகிய தேவ மனுஷன் சொல்றாரு, கோராகின் புத்திரனில் உள்ள தாராகத்தோடு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் எழுந்தருள்வாராம். எப்ப தேவன் நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய சபைகளிலே, நம்முடைய ஊழியங்களிலே அவர் எழுந்து கிரியை செய்ய வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள் பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை பாடுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய சபையில் அவர் கிரியை செய்ய வேண்டுமானால் என்ன செய்யணுமா? அவரை பாடி துதித்து ஆராதித்து அவரை கொண்டாடும் போது அவர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஏன்னா அவர் பூமி அனைத்துக்கும் ராஜா. பூமி அனைத்திற்கும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும் ராஜாதி ராஜாவாக இருப்பவர் இயேசு. இந்த பூமியில் இருக்கிற ஆட்களை ராஜாக்கள் அவ்வளவுதான். ஆனால் இவர்கள் எல்லாரையும் ஆளுகை செய்கிறவர் ஒரு உண்டானால் அவர் என் பெருமானாகிய இயேசு. அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். கவனிங்க, உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதம் வேண்டும். உங்களுக்கும் எனக்கும் தேவன் கிரியை செய்ய வேண்டும். உங்கள் வீடுகளிலும் என் வீடுகளிலும், உங்கள் சபைகளிலும் என் சபைகளிலும் என் குடும்பத்திலும் அவர் எழுந்தருளி நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், குடும்ப ஜெபமாக இருந்தாலும் சரி, அரை மணி நேரத்தில் ஜெபத்தை முடிச்சிடாதீங்க. யாத்திரை சோத்திரம் ஆமீன் ஒரு பாட்டு பாடி அவசர கோலத்தில் ஜெபம் பண்ணாதீங்க. ஆவியாவோடு நடத்துகிறவர் 1 மணி நேரமும் 2 மணி நேரமும் எவ்வளவு நேரம் கர்த்தரை பாட முடியுமோ பாடி துதித்து ஆராதித்து வேதத்தை தியானித்து நல்ல தேவ ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணி முடியுங்க. அங்கே தேவன் எழுந்தருளுவார். அங்கே தேவன் கிரியை செய்வார். அந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்கும், அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், அந்த சபை ஆசீர்வாதமாக இருக்கும், அந்த மனுஷன் ஆசீர்வாதமாக இருப்பான், அவன் தொழில் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனந்தருமுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு என்னோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன்.